தமிழகத்தில் சமீப காலமாக டெங்கு மற்றும் ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இதிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே மர்ம காய்ச்சல் மக்களை அச்சுறுத்தி வருகிறது. காலநிலை மாற்றத்தால் உருவாகும் ஏடிஎஸ் கொசுக்களின் இனப்பெருக்கம் வழக்கமாக செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் அதிகரிக்கும். இதனால் டெங்கு, மலேரியா, ஃப்ளூ காய்ச்சல் உள்ளிட்டவை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவி வருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்களை இது அதிகம் பாதிக்கும். சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு நோய் தொற்றை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தனிப்பிரிவு அமைக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு 2010 பேரும், 2021இல் 6039 பேரும், 2022இல் 6430 பேரும், 2023இல் 6430 பேரும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டு அதிகபட்சமாக 46,000 பேர் பாதிக்கப்பட்டனர். தற்போது நாள் ஒன்றுக்கு 100 பேர் வரை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நடப்பாண்டில் ஜனவரி முதல் தற்போது வரை 16,750 பேருக்கு மர்ம காய்ச்சல் கண்டறியப்பட்டதாகவும் அதில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் கூறுகிறார் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம். போன வருஷம் கிட்டத்தட்ட 46,000 கேஸ் இருந்தது டெங்கு கேஸு. இந்த வருஷம் 16,000 கேஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்குது. அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. வீடு வீடாக சென்று கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய டிபிசி என்று சொல்லக்கூடிய கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவர்களும் 20,000 பணியாளர்களுக்கு மேலே என்கேஜ் செய்யப்பட்டுள்ளது. ஒரு பிளாக்குக்கு 20 என்ற முறையிலும் ஒவ்வொரு கொசு ஒழிப்பு பணியாளரும் 300 வீடுகளை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் பாதிப்பு வருவது இயல்புதான் என்று கூறிய அவர், தற்போது வினோதமாக சென்னை, கோவை, தஞ்சாவூர், கடலூர், திருச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறினார். இந்த மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு 20,000க்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், அனைத்து மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் காய்ச்சலுக்காகவே தனி பிரிவு அமைக்கப்பட்டு அங்கு மருத்துவ பயனாளிகளின் நோய்த்தன்மையை கண்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். கொசு கடிச்சு ஒரு வாரம் கழிச்சு நம்மளுக்கு வெளியில் அறிகுறி தோன்ற ஆரம்பிக்கும். ஹை ஃபீவர், ரொம்ப கடுமையான ஃபீவர், கடுமையான தலைவலி, கண்களை சுற்றி வலி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி இதெல்லாம் ஆரம்பிக்கும். சில பேருக்கு உடம்புல இருக்க தட்டணுக்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு உடம்புல அங்கங்கே ரத்த கசிவு ஏற்படும். தோல்ல ரத்த கசிவு, பல்லீரல்ல ரத்த கசிவு, சில பேருக்கு ரொம்ப சிவியரான மூளையில கூட ரத்த கசிவு ஏற்படலாம். மூளையை பாதிச்சு சில பேருக்கு என்கெஃபலைட்டிஸ் கூட வரலாம். இது அப்புறம் ரத்த அழுத்தத்தை குறைச்சு சில பேர் மயக்க நிலைக்கு கூட போவாங்க. இதை தவிர்த்து கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், பித்தப்பை வீக்கம் கூட ஏற்படும். மக்கள் தங்களை பொறுத்தவரை காய்ச்சல் அறிகுறிகள் சிறிதளவில் தென்பட்டாலும் உடனே அருகில் உள்ள மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்வது தீவிர பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் என கூறுகிறார் பொது மருத்துவர் மீனாட்சி சுந்தரி. இதுக்கு மெயினா ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட்னு கிடையாது, ஆன்டிவைரல் ட்ரக்னு கிடையாது. என்னென்ன அறிகுறி இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். என்னென்னா தட்டணுக்கள் குறைஞ்சதுன்னா தட்டணுக்கள் உடல்ல செலுத்துவோம். பிபி ரொம்ப குறையறவங்களுக்கு நீர் சலைன் ஏற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 பாட்டில் கூட சலைன் ஏற்றுவோம். இதுக்கு தனியாக வேக்சினும் கிடையாது. வேக்சின் பரிசோதனை முறைகளில் தான் இன்னும் இருக்குது. இதுலேருந்து நம்ம தடுத்துக்கணும்னா கொசுக்கடியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அதாவது கொசு வளர்கிற இடத்தையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தணும், கொசு மருந்து தெளிக்கணும். டெங்கு காய்ச்சல் என்பது பாதிப்பு ஏற்பட்டு 2 அல்லது 3 நாட்களுக்கு பின்புதான் தெரிய வரும் என்றும், இதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் எளிதில் குணப்படுத்த முடியும் என்றும் கூறுகின்றனர். மேலும் ஏடிஎஸ் கொசுக்கள் நல்ல நீரில்தான் உருவாகும். ஆகவே குடிநீர் தொட்டிகள், மழைநீர் தேங்கும் இடங்களை உடனுக்குடன் சுத்தம் செய்வது அவசியம் என்றும், கொதிக்க வைத்து வடிகட்டிய தண்ணீரையே பருக வேண்டும் என்றும், நன்கு கழுவிய பழங்களை சாப்பிட வேண்டும், சூடான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், குறிப்பாக விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை ஜூஸ் உள்ளிட்ட ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது நல்லது என்று கூறுகின்றனர். பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
அவர்கள் வந்து செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கக்கூடாது. அவங்களாம் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபீவர் வந்ததுன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடாது. அவங்க வந்து குறிப்பாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே வந்து அங்கே செவிலியர்களுக்கு அவருடைய ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட், குறிப்பாக அந்த டெங்கு காய்ச்சலில் வந்து முதல் நாளை விட அந்த 4வது நாள் 5வது நாள் வந்து அவர்களுக்கு வந்து சீரியஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அணுக்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த மெடிக்கேஷனும் அவங்க எடுக்காமல் மருத்துவமனையை அணுகினால் அவர்கள் வந்து தேவையான சிகிச்சை அளிப்பார்கள். மக்கள் தங்களை காத்துக் கொள்வதில் தனி கவனம் வைப்பதன் மூலமும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலமும் நோய்களை தடுத்து உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரண்குமாருடன் செய்தியாளர் செலினா.